எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இந்த பதிவுல நம்ம கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. நான் ப்ரியராகவே ரெக்கார்ட் பண்ணிட்டேங்க. திருச்சி தென்னூர் பகுதியில திருவிழா கோலமா இருக்கிறதுனால ரெக்கார்ட் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. அதனால நான் கொஞ்சம் ப்ரியராகவே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பத்தி நேற்று டிஸ்கஸ் பண்ணீங்க சார். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், அது போக அதர் ஸ்மால் கேப் பிஸ்னஸ், மிட் கேப் பிஸ்னஸ் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணீங்க. நீங்க வந்து ஹவுசிங் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த என்பிஎஃப்சிஸை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. அது போக பேங்க் வந்து ஹவுசிங் லோன் அக்ரெசிவா கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நிறைய டார்கெட்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் என்னுடைய வியூவை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேங்க. ஹவுசிங் லோன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் கண்டிப்பா வீடு கட்டணும்னோ இல்ல வீடு வாங்கணும்னோ அப்படின்ற ஐடியா இப்போதைக்கு எங்களுக்கு கிடையாதுங்க. நிறைய வீடு வந்து வாடகைக்கு இருக்கு, நல்ல வீடுகளே இருக்கு, அதையே நான் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். பெரும்பாலும் லோன் வாங்கி ஹவுசிங் அப்படின்றது நோ தான். ஹவுசிங்க்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு நம்மளுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிறது தாங்க பெஸ்ட் என்னையை பொறுத்த வரைக்கும். எதுக்கு கடன் வாங்கலாம் அப்படின்னா ரெண்டு விஷயங்க. ஒன்று வந்து எஜுகேஷன், இன்னொன்று வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி. அது போக வேணும் அப்படின்ற பட்சத்தில் பிஸ்னஸ்க்காக கோல்டை கொடுத்துட்டு நம்ம பணத்தை வாங்கிக்கலாங்க. இதுதான் வந்து என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஹவுசிங் லோனுக்கு வருவோமே. இப்போ ப்ரைவேட் செக்டர் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. அவங்க ஒரு ஃபைலை மூவ் பண்ணணும், ஹவுசிங் லோன் ஃபைலை மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா யாருக்கு ஈஸியாக க்ரோ த்ரூ ஆகுது அப்படின்றதாங்க செய்தி. சேலரிடாக இருக்கிறாங்க, 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு சம்பளம் வருது அப்படின்னா அவங்கள தாங்க பேங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தெரியுது. இப்ப சேலரிடா இல்லாம அவங்களுக்கு வேற ஏதாவது பிசினஸ் பண்றாங்க, அதை வச்சு அவங்க ஹவுசிங் லோன் வந்து அப்ளை பண்றாங்க அப்படின்னா சேலரி பிசினஸ் இது ரெண்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க இதை சொல்றோம். சரி, பிசினஸ் மூலமா நம்ம வந்து ஏதோ ஒரு பிசினஸ் பண்றோம், இந்த பிசினஸ் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹவுசிங் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா சாங்ஷன் ஆகாது அப்படின்னு கிடையாதுங்க. பட் ஃபாஸ்டா மூவ் ஆகுறது எது அப்படின்னா சேலரி கிளாஸ்க்கு ஃபாஸ்டா மூவ் ஆகுறது மாதிரி தாங்க எனக்கு தெரிஞ்ச புரிதல். ஆக இந்த என்பிஎஃப்சிஸ் அப்படின்றதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குங்க. சேலரிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கம்மியாக தான் இருப்பாங்க. இன்னொரு சினாரியோ இருக்குங்க, நல்ல ஸ்ட்ராங்கான பேக்கப் இருக்கு, பிஸ்னஸும் இருக்கு அப்படின்னா மூவ் ஆயிருங்க. இப்போ மிடில் லெவல் செக்மெண்ட்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஹவுசிங் லோனுக்காக போறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்பிஎஃப்சிஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்றது என்னுடைய புரிதலுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிடில் லெவல் செக்மெண்ட் தான் வந்து அதிகம். ஸோ இந்த என்பிஎஃப்சிஸ்ல பிஸ்னஸ் வந்து தொடர்ந்து நல்லாவே நடக்குதுங்க. நம்ம முந்தைய பதிவிலேயே சொல்லியிருந்தோம், அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அப்படியே டபுள் ஆயிருக்குங்க. நம்ம பார்த்த எல்லா பிசினஸ்லயுமே பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸா இருந்தாலும் சரி, கேன் ஃபினா இருந்தாலும் சரி, இல்ல ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே நல்ல பிசினஸ் வந்து நடக்குதுங்க. ஸோ என்பிஎஃப்சிஸ் தென் பேங்க் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே பிசினஸ் நடக்கும். அடுத்த ஒரு நண்பர் வந்து மெட்டல்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கோல்டு போக வேற எதுல சார் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், காப்பர், அலுமினியம் ஆர் அதர் மெட்டல் அண்ட் மெட்டல் ரிலேட்டட் ஸ்டாக்ஸை பார்க்கணும் அப்படின்னா எதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பெரும்பாலும் மெட்டல் எல்லாமே பயங்கரமா ரேலி ஆயிடுச்சுங்க. ஒன்று ஓவர் வேல்யூட் சைடில் இருக்கு, இல்லை கடன் வந்து ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிறது வந்து ஹிண்டால்கோ கொஞ்சம் கீழே இறங்கி இருந்தது, வேல்யூவேஷனும் கொஞ்சம் டீசெண்டா இருந்ததுங்க. டாடா ஸ்டீல் எடுத்துக்கிட்டோம்னா 30 டைம்ஸ் ஏர்னிங் கீழே தான் இருக்கும், பட் கொஞ்சம் ரேலி ஆயிருக்கும். ஸோ எப்பயாவது டாடா ஸ்டீல் கீழே வருது அப்படின்னா பார்க்கலாம். நம்ம தங்கத்தில் முதலீடு பண்றதுக்காக கோல்டு இடிஎஃப் வந்து பார்க்குறோம் சார், அது மாதிரி காப்பர் அலுமினியம் எல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. எல்லாத்துக்குமே நோ தான். நம்ம வந்து கோல்டை தவிர சில்வருக்கே நோ தாங்க சொல்லுவோம். இந்த நண்பர் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாருங்க, என்னன்னா இப்ப கோல்டு இடிஎஃப் இருக்கு, அதுல ஒரு 50% வந்து ஃபியூச்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக செபி வந்து ஒரு சில நார்ம்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்களே சார், சில்வர்ல அந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் அப்படி எதுவும் ரூல்ஸ் வந்து வந்த மாதிரி தெரியலங்க. 95% வந்து சில்வர் அண்ட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து சிஎஸ்கே அன்லிஸ்டட் ஷேர்ஸை பத்தி எழுதியிருக்காங்க. இந்தியா சிமெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அன்லிஸ்டட் ஷேர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நண்பரே எழுதியிருக்காருங்க. இந்தியா சிமெண்ட்ஸை வந்து அல்ட்ராடெக் அக்வயர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. சிஎஸ்கே அன்லிஸ்டட் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா சிமெண்ட்ல இருந்தே அது 2015-16லயே தனியா வந்துருச்சுங்க. ரிமைன்ஸ் அன்லிஸ்டட் தான். பட் அதை ஏன் பார்க்கணும் அப்படின்றது தாங்க என்னுடைய கேள்வி. அதை வந்து ஒரு விளையாட்டா பாருங்க, அதை வந்து ஒரு பிசினஸா பார்க்காதீங்க. அது ஏற்கனவே ஒரு பிசினஸ் மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு. பட் நான் வந்து விளையாட்டா தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்துக்காட்டுன்னு சொல்லணும் அப்படின்னா பெரியவருக்கு வயசு ஆயிடுச்சுங்க, பல உலக கோப்பைகள் வாங்கி கொடுத்தவருங்க, அவரை இன்னுமே வச்சுக்கிட்டு அவரை ஒரு பொருள் மாதிரி வச்சு அவர் வந்தா கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த பிசினஸை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவே எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியா இருக்குங்க, கடைசி 2-3 ஆண்டுகளாகவே. அடுத்து ஐடிபி பேங்க் ரெக்கவரி ஆகுமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஆண்டுகள் ஆகுங்க. வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக கொடுத்துருந்தாங்க, அதனால பயங்கரமா அடிச்சிருந்தாங்க. நான் பார்த்தப்ப 40% மேல அடிச்சிருந்தாங்க. நீங்க முற்காலங்களில் ஹையர் லெவல்ல உள்ள போயிட்டீங்க அப்படின்னா
நண்பர் என்ன கேட்டிருக்கிறாரு, அதை ஆட் பண்ணலாமா ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. கண்டிப்பா புக் வேல்யூக்கு கீழே வருங்க. புக் வேல்யூக்கு கீழே வர்றப்ப நீங்க வந்து ஃபண்ட் இன்ஃபியூஸ் பண்ணி அதை ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பிசினஸை எடுத்து வைக்கலாம். பட் நீங்க வெளியில வரணும் அப்படின்னாலே நீங்க நீண்ட ஆண்டுகள் காத்துட்டு இருக்கணுங்க. சீக்கிரமா வெளில வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1.5 டைம்ஸ் புக் த்ரெஷ்ஹோல்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இப்பயே அது 1.5 டைம்ஸ் புக்கை விட அதிகமாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்து நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து நான் ஒரு பார்ஷியல் அமௌண்ட்டை வந்து நான் வித்ட்ரா பண்றேன் அப்படின்னா அது மெச்சூரிட்டி அப்ப எனக்கு ஏதாவது சிக்கல் வருமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அப்படி எந்த சிக்கலும் வராதுங்க. எக்ஸிட் லோட் இருக்கும், அதுக்கும் ஒரு லாக்இன் பீரியட் இருக்கும். அந்த லாக்இன் பீரியடுக்கு முன்னாடி நீங்க பார்ஷியல் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸிட் லோட் அப்ளிகபிளா இருக்குங்க. அது போக கேபிட்டல் கெயின் இருக்குங்க. தென் நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இன்வெஸ்ட் பண்றப்ப 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா அட் த எண்ட் ஆஃப் 10th இயர் நீங்க கொஞ்சம் அமௌண்ட் வெளில எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த காம்பவுண்டிங் அப்படின்றது அஃபெக்ட் ஆகுங்க. கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்றது. அவ்வளவுதான். அடுத்து ஒராக் இன்ஜினியரிங் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பிசினஸ்ங்க. கடனும் அதிகமா இருக்கு. நீங்க இவ்வளவு வேல்யூவேஷன் கொடுத்து, அதாவது 40 டைம்ஸ் வேல்யூவேஷன் கொடுத்து டெட் டு ஈக்விட்டி 0.54 கொடுக்கறதுக்கு சாம்பர்தனா மதர்சன் இன்டர்நேஷனலே பார்க்கலாம். லார்ஜ் கேப், அதுக்கும் டெட் இருக்கு. ஒரு 30 to 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கும். நான் வந்து சாம்பர்தனா மதர்சன் சூப்பரான வேல்யூவேஷன் இருக்குன்னு சொல்ல வரலங்க. இதை பார்க்கறதுக்கு அதுவே பெஸ்ட் அப்படின்னு சொல்ல வர்றேன். அடுத்து டிஃபென்ஸ் செக்டார்ல ஏதாவது நம்ம பார்க்கணும்னா காட்ரேஜ் குழுமத்துல டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக் ஏதாவது நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. காட்ரேஜ் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் அப்படின்றது காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸை பார்த்தா இன்டைரக்டா காட்ரேஜ் அண்ட் பாய்ஸ், அதாவது ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் பிசினஸ் அதுக்கு கீழே தான் வருது. பட் காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்குள்ள இருந்தாலும் கடன் ஜாஸ்தியா இருக்கும். பட் அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அடுத்த ஒரு நண்பர் என்ன எழுதியிருக்கிறாரு, அடுத்த 10 ஆண்டுகளுக்கு மார்க்கெட் வந்து எங்கேயுமே போகாது, 0 ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பொருளாதார நிபுணர்கள் நிறைய பேர் சொல்றாங்களே சார். நம்மளுடைய சந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கிலாந்து, சீனா அந்த நாட்டுல எப்படி பல ஆண்டுகள் ரிட்டர்ன்ஸே இல்லாம இருக்கோ அதே மாதிரி இந்தியாவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்றாங்களே, நம்ம பாண்டு பக்கெட்டு போலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஸ்டே இன்வெஸ்டருங்க. பொறுமையா 1, 2, 5, 10ன்னு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நீங்க கன்சிஸ்டண்டா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அண்டர் வேல்யூ ஸ்டாக்ல உங்களுக்கு அதுவே நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும். பாண்ட் பக்கெட்டு போறது உண்மையிலேயே சிறந்தது தாங்க. ஆனா இந்த ஸ்டே இன்வெஸ்டட் அப்படின்றத விட்டுறாதீங்க. கன்சிஸ்டண்டா ஒரு மினிமம் லெவல்ல இதையும் பாருங்க. பாண்ட் எப்பெல்லாம் நல்ல பாண்ட் நல்ல ரேட்டிங்ல கிடைக்குதோ அதையும் பார்க்கலாம். இது அப்படியே கைகளை விட்டுறக்கூடாதுங்க ஈக்விட்டியை. இப்ப ட்ரம்ப் அவர்கள் பதவி காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1.5 வருஷத்துக்கு பக்கமா ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு 2.5 வருஷம் இருக்கும். 4 வருஷம் முடிச்சுட்டு வெளில போறாரு அப்படின்னா இந்த டேரிஃப், தென் வெஸ்ட் ஏஷியால இருந்த கான்ஃபிளிக்ட், தென் இன்னும் 2.5 வருஷத்துல என்னென்னலாம் பண்ண போறாரு அப்படின்றது நமக்கு தெரியாதுங்க. அதனுடைய பாதிப்புகளே அடுத்து ஒரு 2-3 வருஷத்துக்கு இருக்கலாம். ஆக 10 ஆண்டுகளுக்கு மார்க்கெட் பிளாட்டா இருக்கும் அப்படின்றது இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. நான் இருக்கும்னு சொல்லல, பட் இருக்காது அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா 30 ஆண்டுகள் கூட ஒரு பீக்குக்கும் இன்னொரு பீக்குக்கும் இருக்கிற இடைவேளையை நம்ம பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஜப்பான் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தயாராக தான் இருக்கும். அடுத்த ஒரு நண்பர் வந்து இப்போ மார்க்கெட் வந்து பயங்கரமா கீழே இறங்கிட்டு இருக்கு சார். இப்போ நம்ம முற்காலங்களில் வாங்கின பங்கை ஆவரேஜ் பண்ணலாமா இல்லை புதுசா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸா பார்த்து அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நீங்க ஓவர் வேல்யூல உள்ள போயிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆவரேஜ் பண்ணி அதோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் எப்போ குறைக்கலாம் அப்படின்னா அது அண்டர் வேல்யூக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஆவரேஜ் பண்ணீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸை டிராஸ்டிக்கா கீழே இறக்கிடலாங்க. பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டே இன்வெஸ்டர் தான். நீங்க ஏற்கனவே அண்டர் வேல்யூடா பிடிச்சிருந்தீங்க, மார்க்கெட் வந்து பயங்கரமா கீழே இறங்குது அப்படின்னா தொடர்ந்து நீங்க கன்சிடர் பண்றப்ப நெக்ஸ்ட் 6 or 10 இயர்ஸ்ல நல்ல அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கலாம். நீங்க புதுசா எதுக்குள்ளயாவது போனீங்க அப்படின்னா அதுவும் கீழே வரதாங்க செய்யும். ஏன்னா ஓவராலா மார்க்கெட் கீழே டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறப்ப புதுசா என்ட்ரி கொடுக்குறப்பையும் அதுவும் கீழே தான் வரும். ஸோ ஓவராலா எல்லாம் கீழே வர்றப்ப புது ஸ்டாக் ஆவரேஜ் பண்றதா இல்லை பழைய ஸ்டாக் ஆவரேஜ் பண்றதா அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துருங்க. ஸோ தெளிவா நல்ல நிறுவனங்களா பார்த்து நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிறப்ப ஆவரேஜ் பண்ணுங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து டிவிஎஸ் மோட்டர் கம்பெனி, பஜாஜ் ஆட்டோ, தென் ஹீரோ மோட்டர் டாப் இதை பத்தி எழுதியிருக்கிறாங்க. எது வந்து இதுல நல்ல வேல்யூவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா டிவிஎஸ் டாப் பெர்ஃபார்மரா இருக்கிறாங்க ரீசெண்ட் இயர்ஸ்ல. வேல்யூவேஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ மோட்டர் டாப் தான் இது 3ல சீப்பு. அதுக்கடுத்து பஜாஜ் ஆட்டோ. டிவிஎஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லிங்க, 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸை விட அதிகம். பட் ஹீரோ வந்து கொஞ்சம் ரேலி ஆகி கீழே வந்துட்டு இருக்கு, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரும். இப்ப ஜிஎஸ்டியில ஒரு சில ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதனுடைய எதிரொலிப்புனால நல்ல சேல்ஸ் நம்பர்ஸ் காட்டியிருக்கிறாங்க. ஆனா பினான்சியல் இயர் 27ல, அதாவது லேட்டர் பினான்சியல் இயர் 27ல பினான்சியல் இயர் 26 கம்பேர் பண்றப்ப 27ல நல்ல சேல்ஸ் நம்பர்ஸ் காட்ட முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குங்க. மாடரேஷன் இருக்கலாம்.
ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 27ல மறுபடியும் ஹீரோ கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ்ஸை விட்டுருவேன். பஜாஜ் ஆட்டோ ஒரு 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்தால் பார்ப்பேன். ஹீரோ இப்பயே நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்கு. கேள்விகளுக்கு நான் என்னுடைய வியூவை சொல்லியிருக்கேங்க. நீங்கள் உங்களுடைய செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் இல்லை ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இல்லை யாரை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க. எண்ட் ஆஃப் த டே கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சந்தையில் முதலீடு பண்ணுறது பெஸ்ட்டுங்க. இதெல்லாம் தான் இந்த பதிவில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகளில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.